வணக்கம் நண்பா. விவேகானந்தர் மண்டபத்த சுத்தி பார்க்க போறோமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு பின்னாடி உள்ள கடல் வழியா போயி நம்ம குருசட தீவுக்கு போக போறோம். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த போட்ல ஏறி நம்ம குருசட தீவு வந்து போக போறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ரூ. 300 சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ ஒரு பெர்சனுக்கு அடல்ட்னா ரூ. 300 தான். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு டிக்கெட் தான். ஸோ அந்த ரூ. 300 சார்ஜஸ் பண்ணிட்டு நம்மள வந்து இங்க இருந்து குருசட தீவுக்கு இந்த ஃபைபர் போட்ல வந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ போற ஜர்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தமிழ்நாட்ல இருக்கிற ஒரே ஐலேண்ட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தீவுனா என்னன்னா, ராமேஸ்வரத்த விசிட் பண்ணுவாங்க. இப்ப ராமேஸ்வரம் வர்றவங்க அங்க இருந்து இன்னொரு தீவுக்கு வந்து போகலாம். அப்பேற்பட்ட ஒரு தீவு தான் குருசட தீவு. ஸோ ரூ. 300 வாங்குறாங்களே, ரொம்ப ஒர்த்தபுளா இருக்கா அப்படின்னு சொல்றது தான் இந்த ஜர்னில பார்க்க போறோம். ரொம்ப பேர் ராமேஸ்வரம் வந்திருக்கலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு குருசட தீவு ஐலேண்டு கூட்டு போறது தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. தமிழ்நாட்டிலே இது ஒண்ணு தான் இருக்குது. ஸோ வேற எங்கேயும் எங்கேயுமே ஒரு ஐலேண்ட் விசிட் அப்படின்னு சொல்ற மாரி எதுவுமே கிடையாது. ஸோ தமிழ்நாட்ல இருக்கிறவங்க இந்த ஒரு ஐலேண்ட வந்து விசிட் பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து எனக்கு போட்டிங் பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்கு. போட்ல போணும்னு நினைக்கிறவங்க, இங்க வந்து இந்த டிக்கெட் வாங்கி ஒரு ஐலேண்ட் போய் விசிட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு போட்டிங் போன மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எல்லாரையுமே சேஃப்டியா கூட்டு போறாங்க. நம்ம கிளம்புன இடம் அதுதான் தெரியுதுங்கல்ல. ஸோ அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு பின்னாடி இருந்து கிளம்பி உடனே ரொம்பலாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே குருசட தீவு வந்துரும். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க வந்து அங்க இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள சொல்லுவாங்க. இது சுத்தி எத்தன தீவு இருக்கு? இந்த தீவோட மகிமை என்னென்ன? இங்க என்னென்ன உயிரினங்கள் வாழுது? எந்த மாதிரியான பவளப்பாறைகள் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பரா நீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சேஃப்டியா தான் கூட்டு போவாங்க. ஓகேங்களா. அதுல எந்த ஒரு பயமே வேண்டாம். இப்ப நம்ம பார்க்குறோம்ல அதுதான் குருசடை ஐலேண்டு. ஸோ அங்க தான் போக போறோம். விவேகானந்தர் மண்டபத்துல கிளம்புனோம். ஸோ இங்க வரப்போறோம். இதுக்கு முன்னாடி யாரும் ராமேஸ்வரம் வந்து இந்த குருசட தீவு போனீங்களா? ரூ. 300 குடுத்து போனதுக்கு உங்களுக்கு ஒர்த்தா தெரிஞ்சுச்சா? இல்ல வேஸ்ட்டா அப்படின்னு சொல்றதுமே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் உள்ளூர்னால எனக்கு போனப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு. அத நான் ஷேர் பண்றேன். பட் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இது புதுசா இருக்கலாம். கடலே பார்க்காம இருக்கலாம். கடல்ல இப்ப தான் நம்ம ஃபர்ஸ்ட்டா பயணம் பண்றோம் அப்படின்னு சொல்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கலாம். ஓகேங்களா. நான் இப்போ காட்டுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிக்னல் மாதிரி அந்த போட் எல்லாம் போறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி அந்த இடத்த தாண்டி போம்போது தான் ரொம்ப தாவா இருக்கும். அதுக்கு அ அ கரைய பக்கம் போயிறக்கூடாது. அந்த இடங்கள்ல போட் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சிக்னல் அது பெரிய பெரிய போட் அதுகள்ல போற எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம கிளம்பணும். கிளம்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். ரொம்ப அ அ கம்மியான நேரம் தான். நம்ம வந்து என்ன எடுத்துட்டோம் ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணலாம் அப்படின்லாம் நினைச்சிராதீங்க. அதிகபட்சம் 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள உங்கள இறக்கி விட்டுருவாங்க. அங்க இருக்கிற காற்ற பொறுத்து. ஓகேங்களா. அலைகள் இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடா வந்துரும். கொஞ்சம் அலைகள் இருந்துச்சுன்னா ஸ்லோவா தான் வரும். ஓகேங்களா. ஜஸ்ட் இறங்குனோனே என்னன்னா, அங்க இருக்கிற அந்த டிராவல் கைடு வந்து என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா ஒரு ஸ்பெஷல் திங்ஸ பத்தியும் சொல்லுவாப்ல. இங்க வந்து இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் அதிகமா இருந்திருக்கு, இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதோட பர்ப்பஸ் இதுதான். இது இந்த பயன்பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி எல்லாத்தையுமே குடுப்பாங்க. அப்படியே இங்க இருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள கூட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரொம்பலாம் வெயில்லாம் தெரியாது. ஏன்னா சுத்தி கடல் இருக்கிறனால, அந்த காத்து நமக்கு அடிக்கும்போது, ரொம்ப ஹெவியான ஒரு வெயில் தெரியாது. அது மாரி இங்க வந்தா வேற ஏதாவது சாப்பிட எதுவும் கிடைக்குமானா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஏதாவது கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் இவங்க அப்படியே கூட்டு போயிட்டு உள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன்ல நம்மள கூட்டு வந்துருவாங்க. ரொம்பலாம் நம்ம வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதிகபட்சம் 1 மணி நேரம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துட்டாலும் உங்கள வந்து கூட்டு வந்துருவாங்க. இதுல வந்து அங்க இருக்கிற அரிய வகை உயிரினங்களோட எல்லா மெட்டீரியல் அதோட எலும்புகளா இருக்கும், மண்ட ஓடுகளா இருக்கும். ஸோ இந்த மாரி எல்லாத்தையுமே இங்க வச்சிருப்பாங்க. அது மாரி அந்த மிதக்கிற பாறை ரொம்ப பேர் ஆச்சரியமா பார்க்குறது உண்டு. தனுஷ்கோடி வந்தவங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாறை எல்லாமே போட்டு காட்டுவாங்க. தண்ணீல மிதக்கிறது எல்லாத்தையுமே. ரொம்ப நீட்டா இருக்கும். இதுவரையும் நம்ம வந்து ஒரு போட்டிங் போய் ஒரு ஐலேண்ட் எதுவுமே விசிட் பண்ணல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்பவே இது வந்து ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்மளும் ஒரு தீவு போய் விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீல் இருக்கு. பட் என்னன்னா, நீங்க ராமேஸ்வரம் வர்றீங்கன்னா அதுவே ஒரு தீவு தான். இருந்தாலும் அங்கேருந்து ஒரு போட்டிங் போறதுக்கு. பட் இதுக்கு வந்து ரூ. 300 சார்ஜஸ் பண்றாங்க. நான் லோக்கல்ல இருக்கிறனால என்னோட ஒரு தனிப்பட்ட ஃபீல் என்னன்னா, இதுக்கு ரூ. 300 வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 200 இருந்துச்சுன்னா,
ரொம்ப பேர் இன்னும் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு ரூ. 300 வாங்கி அங்க கொண்டு போய் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் தான் பண்றாங்க. ஒரு 300 வந்து ஒரு பெர்சனுக்கு வாங்குறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு 200 ஓகே. அப் அண்ட் டவுன் சார்ஜஸா ஒரு 100 வச்சுட்டு, அங்க அவங்க சொல்றது, அந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு 100 அந்த மாரி வச்சு ஒரு 200க்கு இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாரும் குடுத்தாங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றது என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு முன்னாடி இந்த குருசடை ஐலாண்ட் வந்து நான் 300 குடுத்து போனேன். ஒர்த்து தான். இது வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படியே டைரக்ட்டா வந்து ஒவ்வொரு இடமா நம்மள்ட்ட வந்து இங்க வந்து இந்த மெட்டீரியல் இருக்கு. இங்க இந்த செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுவாங்க. இப்ப நீங்க பார்க்குறது இந்த பாறை வந்து தண்ணீல மிதக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது குறைய நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம வீடியோ மூலியமா பார்க்குறீங்க. பட் நீங்க ராமேஸ்வரம் வர்றீங்கன்னா தாராளமா வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாரி நம்மள கூட்டு போயிட்டே இருப்பாங்க. போற வழிகள்ல ஸ்பெஷலா இருக்கிற மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பெஷலா இருக்கிற அந்த செடிகள் அதுகள பத்தி எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே வந்து ஃபைனலா நம்மள வந்து அந்த கடலுக்கு வந்து கூட்டு போயிறாங்க. அந்த கடல் வந்து கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல ஜஸ்ட் ஏதாவது ஒரு சாப்பாடு கொண்டு வர்றீங்க. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் உட்காந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாரிலாம் வந்து நீங்க இருக்கலாம். பட் ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தெரியுதுங்களா? ஸோ அங்கேருந்து நம்மள கூட்டு வந்து இந்த கடற்கரைக்கு கூட்டு வந்து நம்மள விட்டுருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டா, ரொம்ப கிளியரா, சூப்பரா இருக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்கும். தனியா நம்ம ஒரு ஐலேண்ட்ல இருக்கிறது. ஏன்னா நீங்க ராமேஸ்வரம் வரும்போது ஒரு ஐலேண்ட்ல இருக்கிற ஒரு ஃபீல் இருக்காது. ஏன்னா அது ஒரு பெருசா இருக்கிறனால நமக்கு சுத்தி எல்லாமே இருக்கும். கட்டடங்கள் அந்த மாரி இருக்கிறனால நமக்கு ஒரு ஐலேண்ட்ல இருக்கிற ஃபீல் இருக்காது. பட் இங்க வந்தோனே ஒரு ஐலேண்ட்ல இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில. ஸோ இதுவரைய குருசடை தீவுக்கு நீங்க விசிட் பண்ணியிருக்கிறவங்க, ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் சொன்ன தகவல்களும் உங்களுக்கு கொஞ்சம் புடிச்சதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, வேற யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைய வராதவங்க இப்படி ஒரு ஐலேண்ட் இருக்கு, விசிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றத அவங்களுமே தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகேங்களா? நம்ம வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுமே கமெண்ட் பண்ணுங்க. கன்டினியூவா இந்த வீடியோவ பார்த்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து இங்க விசிட் பண்ணிட்டு, மறுபடியும் அங்க போய் ட்ராப் ஆகுற எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஃபுல்லா தான் வச்சிருக்கோம். ஸோ பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுமே சொல்லுங்க நண்பா. எடு செருப்புதான் எடுக்கணும். நான் குடிக்க மாட்டேன் உனக்கு தான். போனோம்னா இந்த போட்டு பொத்துட்டு போகிறது அழகாக இருக்கும். போமா போதும்ல.